பாண்டிய நாட்டு திவ்ய தேச கோவில்கள்னு சொல்லப்படுற 18 திவ்ய தேச கோவில்களை 3 நாட்கள்ல எப்படி சுத்தி பார்க்கிறது, அடிஷனலா என்னென்ன கோவில்கள் பார்க்கலாம், எங்க ஸ்டே பண்ணலாம், எவ்வளவு காஸ்ட் ஆகும், டிராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர், இப்படி எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் டே 1 மார்னிங் நாகர்கோவில் இல்லனா வள்ளியூர் இங்க ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் 5 to 6 ரீச் ஆகிடுங்க. அப்பதான் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். டே 1ல நம்ம பார்க்க வேண்டிய கோவில்கள் திருக்குறுங்குடி நின்ற நம்பி கோவில், நாங்குநேரி பெருமாள் கோவில், இரட்டை திருப்பதி கோவில்கள், பெருங்குளம் பெருமாள் கோவில், தென் திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி, நத்தம் பெருமாள் கோவில், திருப்புளியங்குடி, ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் கோவில், இதெல்லாம் டே 1ல பார்த்துட்டு நம்ம நைட் ஸ்டேக்கு கோவில்பட்டி அல்லது சிவகாசியில ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். டே 2 பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கோவில்கள் பார்க்க முடியாது. காரணம் எல்லாமே தூரத்துல இருக்கும் ஒவ்வொரு கோவிலுமே. டே 2ல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் கோவில், திருத்தங்கல் மற்றும் திருப்புலானி ஜெகநாத பெருமாள் கோவில். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நைட் ஸ்டேக்கு காரைக்குடியில ஸ்டே பண்ணலாம். டே 3 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய கோவில்கள் திருமயம் சத்தியகிரிநாத பெருமாள் கோவில், திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில், மலையுறிஞ்சோலை அழகர் கோவில், திருமோகூர் காலமேக பெருமாள் கோவில், திருக்கூடல் அழகர் கோவில். இந்த 3 டேஸ்ல நம்ம அடிஷனலாவும் சில கோவில்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்ன கோவில்கள் அப்படின்னா காளையார் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில், உத்திரகோச மங்கை மங்களநாத சுவாமி கோவில். இந்த கோவில்கள் எல்லாம் பாக்குறதுக்கே நமக்கு டைமிங் கரெக்டா இருக்கும். இந்த பிளான இன்னும் நீங்க ரிலாக்ஸா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம், கீழடி, நாயக்கர் மஹால், இப்படி இன்னும் நிறைய இடங்களையும் பார்க்கலாம். மினிமம் நீங்க 4 பேர் வர மாதிரி பிளான் பண்ணிக்கீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டாரிஃப் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கும். பர் ஹெட்டுக்கு அரௌண்ட் ஒரு 9,000 போல உங்களுக்கு காஸ்ட் ஆகும். இந்த 4 பேருக்கு பதிலா 7 அல்லது 12 பேர் அப்படி பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் கூட கம்மியாகும். இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு கார், ரூம், பார்க்கிங், டோல், டிரைவர் பேட்டா இப்படி எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். டிராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. டவுட்ஸ் இருக்கவங்க உங்களுக்கு கால் பண்ணிக்கோங்க. இதே போல சோழ நாட்டு திவ்ய தேசம் மற்றும் மலைநாட்டு திவ்ய தேச ட்ரிப்பும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அந்த ட்ரிப்பை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். செக் பண்ணிக்கோங்க.